சுத்திகரிப்பு இல்லாமல் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சுத்தமாக இருப்பது தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். சுத்தமாக இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏனென்றால் அந்த காரியத்தை நாம் பூர்த்தி செய்யாமல், அதாவது நாம் செய்கிறது அல்ல. இப்படி சொல்லும் பொழுது ஏதோ நான் தான் சுத்தமாக இருக்கணும், நான் தான் வந்துட்டு கஷ்டப்படணும் இல்லை. கர்த்தர் ஏற்கனவே நாம் சுத்தமாக இருப்பதற்கான எல்லா காரியத்தையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆமென். சரி, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீதிக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஏன் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது? ஏனென்றால் அது கர்த்தருடைய சித்தமும் அல்ல. அதிலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அதுதான் அந்த வசனத்திலே அடுத்த பகுதி சொல்லுகிறது. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சிலுவையிலே ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மாத்திரம் அறையப்படவில்லை. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்லுகிறது கரெக்டாக. 2 பேர் கூட அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் லெஃப்ட்டில், ஒருத்தர் ரைட்டில், அவர் நடுவில். அப்படி தான் நான் ஃபோட்டோவை பார்த்துருக்கிறேன். அப்படி தான் வசனம் சொல்லுகிறது. அது எனக்கு கூட தெரியும். அப்படி நீங்கள் சொல்லலாம். அது இங்கே வேதம் போதிக்கலை. வேதம் இங்கே என்ன போதிக்குது? நல்லா கவனிங்க பாருங்கள். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். இப்படி இந்த வசனத்தை புரிந்து கொண்டால்தான் நாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? பரிசுத்தத்துக்குள்ளே வாழ முடியும். ஆகவே தான் உங்களுக்கு அதை நான் காண்பிக்கிறேன். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன், சொல்லுங்க, நம்முடைய பழைய மனுஷன், அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனுஷன் தான் நம்போம். பழைய வாழ்க்கை, புது வாழ்க்கை. ரட்சிப்புக்கு முன்பதாக, ரட்சிப்புக்கு பிறகு. அப்போ ரட்சிப்புக்கு முன்பதாக நாம் எப்படி வாழ்ந்தோம்? அதுதான் பழைய மனுஷன். ரட்சிப்புக்கு பிறகு நாம் புதிய மனிதர்களாய் மாறி இருக்கிறோம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம், பழையவைகள் ஒழிந்து போயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக இருந்த பழைய காரியங்கள் ஒழிந்து போயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஒரு புதிய மனிதர்களாக தான் பரலோகம் நம்மை பார்க்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆவி புதுமைப்படப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆவி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரே நம்முடைய ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். ஆக நாம் புது மனிதர்களாக இருக்கிறோம். பழைய மனிதன் என்ன ஆயிடுச்சு? ஒளிந்து போயிடுச்சு. அப்போ இந்த பழைய மனுஷன் சிலுவையிலே இயேசுவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறான். You have been crucified, your old self, the old man has been crucified with Christ on the cross. இதை அதிகமாக நாம் புரிந்து கொள்ளணும் இந்த நாட்களிலே. இதை நாம் அதிகமாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் புதிய மனிதனை போல புதிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக, அதாவது தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நாம் என்ன பண்ண முடியும்? பூமியிலே ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நாம் புது மனிதர்களாக மாறிவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டு நாம் பழைய மனிதர்களைப் போலவே நாம் எண்ணிக்கொள்ளுவோமானால் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நாம் வந்துட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. பாருங்க, சிலுவையிலே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டாரு. அவைகள் யாவும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அவைகள் யாவற்றையும் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோமா? இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு குறைவா இருக்கிறது. என்ன அது? பரிசுத்தம். என்ன அது? சுத்தமா இருப்பது. எல்லா கோணங்களிலும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். சிலர் ஒரு சில காரியத்தில் தான் பரிசுத்தமாக இருப்பாங்க. பாருங்க, பண விஷயத்தில் சிலர் பரிசுத்தமாக இருப்பாங்க. ஒரு சில காரியம் மற்ற விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. கர்த்தர் சொல்ல, நீ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக நீ இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் பரிசுத்தமாக இருந்து கொண்டு நாம் வந்துட்டு என்ன சொல்லக்கூடாது? நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஏன் நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கல? இல்லை, கர்த்தர் உன்னை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு.
கர்த்தர் உன்னை எல்லா ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரவானாய் மாற்றி விட்டாரு. அதுதான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது. ஆனா இதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும்னா என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்? அந்த பரிசுத்தத்தை நான் என்ன பண்ணணும்? ஆக்ஷனுக்குள்ளாக கொண்டு வரணும். அதற்கு சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளணும். சத்தியம் என்ன சொல்லுகிறது? நான் சிலுவையில் இயேசுவுடன் அறையப்பட்டேன், இனி வாடுகிறது நான் அல்ல. அல்லேலூயா. நான் பழைய மனுஷன் அறையப்பட்டேன், இப்ப நான் வாழல, கிறிஸ்து தான் எனக்குள்ளாக வாழுகிறார். அந்த ஒரு வெளிப்பாடு, அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு விஷனோடு நாம் நடக்கும் பொழுது மிக சுலபமாக நாம் பரிசுத்தமாக இந்த பூமியிலே நடக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:30 நாம் திருப்பிக் கொள்வோம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அவரே தேவனால் நமக்கு நீதியும், அவரே தேவனால் நமக்கு பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப இயேசுதான் என்னுடைய ஞானம், உண்மைதான். இயேசுதான் என்னுடைய நீதி, உண்மைதான். இயேசுதான் என்னுடைய பரிசுத்தம், உண்மைதான். அது என்ன சொல்லுகிறார்கள்? அதை குறித்து ஆழமாக பார்க்கும் பொழுது the sanctification mentioned in this verse is a once forever separation of believers unto God. அப்படின்னா என்ன? நாம் தேவனிடத்திலே முற்றிலுமாக சேரும்படியாக கிறிஸ்து இயேசுவை நமக்காக நீதியாக, பரிசுத்தமாக, மீட்பாக தேவன் வைத்திருக்கிறார். It shows that we are separated from the world and we belong to Christ. Hallelujah. It shows that we have a position as the body of Christ, as the son and as the daughter of Christ. கிறிஸ்து தாங்க என் பரிசுத்தம், அப்ப நான் அசுத்தமா வாழலாமா? அவர் தான் என் பரிசுத்தம் சொல்லிட்டு நான் அசுத்தம் செஞ்சுட்டு இருக்கலாமா? அவர் தான் என் வாழ்க்கையில மீட்புன்னு சொல்லிட்டு நான் மீட்புக்கு விரோதமான காரியத்தை செய்யலாமா? இல்லை. அதுதான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொசிஷன். அதுதான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்தானம். என்ன ஸ்தானம் அது? கர்த்தர் நமக்கு சொல்றாரு பவுல் மூலமாக, அவர் தான் உன் நீதி, அவர் தான் உன் பரிசுத்தம், அவர் தான் உன் மீட்பு. ஆகவே நீ உலகத்தை விட்டு தேவனோடு என்ன பண்ணணும்? நீ இணைந்திருக்க வேண்டும். அப்போ அந்த நீதி உன் வாழ்க்கையில விளங்க வேண்டும். அப்போ அந்த பரிசுத்தம் வாழ்க்கையில விளங்க வேண்டும். அப்போ அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில வரணும். அதுதான் பேசிட்டு இருக்கிறோம். சுகம் தேவனுக்கு சொந்தமா, அதாவது சுகம் தேவன் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். எப்படி பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறாரோ, சுகத்தையும் தேவன் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறாரு. அப்ப இந்த சுகத்தை தேவன் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறாரு. அது எதிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மீட்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்பிலே சுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த மீட்பிலே கொடுக்கப்பட்ட சுகம் நம் சரீரத்தில் இருக்கிறதா? அப்ப இல்லையானால் என்ன அர்த்தம்? இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் தேவனோடு இந்த உலகத்தை விட்டு நான் தேவனோடு இணைந்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். I am separated from the world forever and I live in unity with God. அதான் யோவான் 15 தேவன் சொன்னார், I am the vine, you are the branch. Amen. Until and unless you are connected with me, you cannot bear any fruit. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆண்டவராக இயேசு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்காக பரிசுத்தும் மீட்பும் நீதியும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்னோட கனெக்டடாக இருந்தா, நீங்கள் என்னோடு இணைந்திருந்தா, நீங்கள் எனக்குள் நிலைத்திருந்தா அந்த நீதி உங்களிலே வெளிப்படும். அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு சொந்தமாக்குவேன். அந்த சத்துருக்கள் உன்னை பார்த்து ஓடும். நான் செய்கிற காரியங்களை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய். என் நாமத்தினாலே நீ பிசாசுகளை துரத்துவாய். என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைத்து அவர்கள் சொஸ்தமடைவார்கள். என் நாமத்தினாலே நீ என்ன பண்ணுவ? பற்பல பாஷைகளை பேசி உனக்கு விஷமானதை குடித்தாலும் அதை உன்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால் என்னுடைய நாமத்திலே என்னுடைய பிள்ளைகளாய் நீங்கள் அழைக்கப்பட்டு என்னுடைய ஆவி உங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறது.
இன்றைக்கு என்னுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் உங்க பழைய மனுஷனை நீங்கள் கலட்டிட்டீங்க. எப்படி ஷர்ட்டை கயிற்றுமோ, எப்படி கோட்டை கயிற்றுமோ, அப்படி உங்க பழைய மனுஷனை கயிட்டிட்டீங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்த அவரோடு இணைந்த நாளிலே பழைய மனுஷனை கைட்டி போட்டுட்டீங்க. புது மனிதனாக கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சிட்டீங்க. கிறிஸ்துவின் ஆவி உங்களோடு கூட வந்து இணைஞ்சிட்டாரு. இன்றைக்கு அவரே உங்களுடைய பரிசுத்தமா இருக்கிறார். ஆனால் அவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது உலகத்தை விட்டு அந்த பரிசுத்தம் நம்மிலே, அந்த சுத்தம் நம்மிலே செயல்படும், விளங்கும். அப்படிதான் நாம் வாழுவோம்.